முழுக்க ஒழுக்கத்தின் அடிப்படையானது சுத்த சன்மார்க்கம். அந்த ஒழுக்கத்தை ஒழுக்கமே உயிரை விட மேலானது. ஐயா, உயிரை விட மேலானது எதுங்க ஐயா இந்த உலகத்துல? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் மோகப்படணும் திருவள்ளுவர் சொல்றார். உயிரை விட மேலானது உலகத்துல எது? என்னங்க ஐயா? அதான் ஒழுக்கம் தான் உயிரை விட மேலாதுன்னு சொல்றோம். ஏன் இப்படி? உயிரை விட சன்மார்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு அதோடைய உண்மை தெரியும். ஆனா தமிழை படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பொருள் வேறதான் சொல்லுவாங்க. உயிரை விட மேலானது ஆன்மா. உயிர் மாயையினுடைய வசப்பட்டது. நம்மெல்லாம் இந்த உயிர் இது உள்ள ஆன்மா இருக்குது. அது அப்படியே கையை கட்டின்னு சாட்சியா இருந்துன்னு இருக்குது. நீ நல்லது செஞ்சாலும் அது உன்னை ஏண்டா செய்யறன்னு கேட்காது. நீ தப்பு செஞ்சாலும் அதுக்காக உன்னை தட்டி எழுப்பாது. அப்படியே இருக்கும், கையை கட்டிட்டு சாட்சியா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்குது. உயிர் தான் இது. மாயையினுடைய அடிப்படையில தான் இந்த உலகம் நடந்துட்டு இருக்குது. மாயை இல்லைன்னா உலகம் இல்லை. அப்போ இந்த ஆன்மாவானது இறைவனுடைய கூறு. அந்த இறைவனுடைய கூறானது உலகத்துக்கு இறங்கி ஒரு மனிதனுக்குள்ள, இப்ப என் பேர்ல என் கணேசன் என்ற மாயைக்கு உட்பட்ட மனிதன் உங்ககிட்ட முன்ன பேசிட்டு இருக்கான். ஒரு விலங்கு கிட்ட அந்த விலங்கு இதெல்லாம், அந்த விலங்கெல்லாம் இறைநிலை அடைய முடியாது. ஆனா மனித வளத்துல பிறந்தவங்க எல்லாம் இறைநிலை அடைய முடியும். அதுக்கு ஆன்ம நிலை அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ அந்த ஆன்மாவானது இந்த அழுக்கெல்லாம் கயட்டி விட்டுட்டு பரிசுத்தமா அடையிறதுன்னு சொன்னா, காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் சொல்லக்கூடிய அழுக்குகள் நம்மளை ஆட்படுத்திக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம கயட்டி போடுறதுக்கு வல்லலார் அற்புதமான அந்த ஞான சபையை அமைச்சிருக்கிறார். 7 திரைகளாக அமைச்சு இந்த தத்துவங்களை நம்ம வெல்லணும். இப்ப அந்த அழுக்கெல்லாம் கயட்டி விட்டோம்னா பரிசுத்த ஆன்மாவா மாறும். மறுபடியும் இது எங்க இருந்து வந்ததோ அங்க போய் சேரும். இது பிறவி பயன். ஆன்மலாபன்றது மரணமில்லா பெருவாழ்வு. இதுதான் பயன். இந்த வட்டத்தை அருமையை அற்புதமாக வடிவமைச்சு வள்ளல் பெருமான் இந்த மக்களுக்கு அற்புதமாக போதித்திருக்கிறார். இந்த மரணமில்லா பெருவாழ்வு என்றது ஏதோ என்னடா பிறந்தா இறக்கணும், இது என்ன போய் மரணமில்லா பெருவாழ்வுன்னு எல்லாரும் சொல்லலாம். அது தொன்று தொட்டு அந்த உண்மை வந்தவங்க சொன்னதை சரியா பின்னாடி வந்தவங்க சொல்லாத காரணத்தால வந்த தப்பு. அந்த மாதிரி வள்ளலார் இத அற்புதமாக சொல்லி, இந்த ஆன்மா உயிரை விட மேலானது எதுன்னு சொன்னா ஆன்மா, கடவுள். அப்போ கடவுளுக்கு நிகரானது ஒழுக்கம். கடவுளுக்கு நிகரானது ஒழுக்கம், சத்தியம், உண்மை. உண்மைதான மெய்ப்பொருள் ஒழுக்கம்தான். அந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்சு நடந்தோம்னா அந்த மெய்ப்பொருளானது நம்முடைய பொருளாக மாறும், கைப்படும், நம்முடைய கைப்படும். அதன்படி நடக்கணும். மாயையை கைட்டு போட்டோம்னா நாங்க முன்ன ஒழுக்கக்கேடுகள்லாம் வெளியே போகும். அந்த மாதிரி இறைவனை அடைவதற்கு இந்த ஒழுக்கம்தான் அடிப்படைன்னு வள்ளலார் வச்சிருக்கார்.